skin, blood will not stop, it will be continuously coming. வைட்டமின் ஏ எந்தெந்த உணவுப் பொருளில் இருக்கும் அப்படின்னா மீன் எண்ணெய், முட்டை, கறி, நெய், கேரட், மஞ்சள் நிற பழங்கள், பச்சை காய்கறிகள். வைட்டமின் ஏ குறைபாடு இருக்கிறதுனால வரக்கூடிய நோய் வந்து மாலை கண் நோய். சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறமா நமக்கு பார்வை குறைபாடு, கண்ணு தெரியாமல் போயிடும். குறைபாடும் குறைந்த வெளிச்சத்தில் நமக்கு பார்க்க முடியாமல் போகிறதும். வைட்டமின் பி இருக்கக்கூடிய உணவு வகைகள் வந்து முழு தானியம், தீட்டப்படாத அரிசி, பால், மீன், கறி, பட்டாணி, பயிர் வகைகள், பச்சை காய்கறிகள். வைட்டமின் பி குறைபாடுனால வரக்கூடிய நோய் வந்து பெரிபெரி. இதோட அறிகுறி வந்து நரம்பு பலவீனம், நம்மளோட நரம்பு வந்து ரொம்ப பலவீனமாக போகிறதும், இன்னொன்று வந்து உடல் சோர்வும் ஏற்படும். வைட்டமின் சி இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் வந்து ஆரஞ்சு, நெல்லிக்காய், பச்சை மிளகாய், தக்காளி. வைட்டமின் சி குறைபாடுனால வரக்கூடிய நோய் வந்து ஸ்கர்வி. அதோடைய அறிகுறி வந்து ஈறுகளில் இரத்த கசிவு, அதாவது நம்ம பல்லு வளர்க்கும் போதும் கடினமான பொருட்களை சாப்பிடும்போது நம்ம ஈரிலேருந்து இரத்த கசிவு ஏற்படும். வைட்டமின் டி இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் வந்து மீன் எண்ணெய், பால், முட்டை. சூரிய வெளிச்சத்திலிருந்து நம்ம உடம்புக்கு வைட்டமின் டி கிடைக்கிது. வைட்டமின் டி குறைபாடுனால நமக்கு ஏற்படக்கூடிய நோய் வந்து ரிக்கட்ஸ். அதோடைய அறிகுறி வந்து எலும்பு பலவீனம், எலும்பு வந்து ஸ்டெடியாக இல்லாமல் நேராக இல்லாமல் வளைஞ்சு போகிறதும், சில சமயம் எலும்பு முறிவு ஏற்படுவதும் செய்யும். வைட்டமின் இ இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் வந்து காய்கறி எண்ணெய், பச்சை காய்கறி, முழு கோதுமை, மாம்பழம், ஆப்பிள், கீரை வகைகள். வைட்டமின் இ குறைபாடுனால வரக்கூடிய நோய் வந்துட்டு நம்ம நரம்பு பலவீனமாக போகிறதும், கண் பார்வையில் குறைபாடு ஏற்படுறதும். இதோட அறிகுறி வந்து அகட்டுத்தன்மை, அதாவது குழந்தை பிறக்காமல் போகிறதும், இன்னொன்று நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இல்லாமல் இருக்கிறதும். வைட்டமின் கே இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் வந்து பச்சை காய்கறிகள், தக்காளி, முட்டைக்கோஸ், முட்டை மற்றும் பால் பொருட்கள். ஸோ வைட்டமின் கே குறைபாடுனால வரக்கூடிய நோய் வந்துட்டு நம்மளோட எலும்பும் நம்மளோட பல்லும் பலவீனமாக இருக்கிறது. இதோடைய அறிகுறி வந்து சின்னதாக நம்ம உடம்புல காயம் ஏற்பட்டாலும் ரத்தம் நிற்காமல் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, now let us see about minerals. Minerals is very essential for the growth of our body and to regulate the normal body functions. For the smooth functioning of the body, we need the minerals, and also it acts as a protective food, which means it protects us from various types of diseases. The sources of minerals are spinach, pulse, egg, milk, ஃப்ரூட்ஸ் அண்ட் ஃபிஷ். தாதுப்பு நமது உடல் வளர்ச்சிக்கு ரொம்ப தேவைப்படுது. சரிவர நம்ம உடம்புல வந்து சில செயல்பாடுகள் நடக்கிறதுக்கு தாதுப்பு ரொம்ப தேவைப்படுது. அது மட்டும் இல்லாமல் பாதுகாப்பு உணவாக செயல்படுது. நோய் நம்மளை தாக்காமல் இருக்க தற்காப்பு உணவாக இது இருக்குது. தாதுப்பு எந்தெந்த உணவுலலாம் இருக்குது அப்படின்னா கீரை, பருப்பு வகைகள், முட்டை, பால், மீன், பல வகைகளில் இருக்குது. Now let us see about the various form of minerals and their function. The various forms of minerals are calcium, phosphorus, iodine and iron. Now let us see their functions. Calcium is necessary for strong bones and teeth and also for clotting of blood. That means even a small cut in our skin, blood will be continuously coming and it will not stop. But it should stop at some particular point of time. Phosphorus is required for strong bones and teeth. Iodine is necessary for the synthesis of thyroid hormone. Iron is necessary for formation of hemoglobin and brain development. For the improvement in blood cell count and also for the development of brain, iron is very necessary. தாதுப்பு நிறைய நிலையில் இருக்குது. கால்சியம், பாஸ்பரஸ், அயோடின் அண்ட் அயன். இன்னத்தோட செயல்பாடு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கால்சியம் வந்து உறுதியான பல்லுக்கும் எலும்புக்கும் தேவை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரத்தம் உறையிறதுக்கும், சின்னதாக நம்ம உடம்புல காயம் ஏற்பட்டாலும் ரத்தம் வந்துக்கிட்டே இல்லாமல் ஒரு கட்டத்துக்கு மேலே ரத்தம் உறைஞ்சி நிற்கணும், அதுக்காக கால்சியம் தேவை. பாஸ்பரஸும் வந்து உறுதியான பல்லுக்கும் எலும்புக்கும் அவசியமாக தேவைப்படுது. அயோடின் தைராய்டு ஹார்மோன் உற்பத்திக்கு ரொம்ப அவசியமாக தேவைப்படுது. அயன் வந்துட்டு நம்ம உடம்புல இருக்கிற ரத்தத்தோட அளவு எண்ணிக்கை அதிகரிக்கிறதுக்கு தேவைப்படுது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட மூளையின் வளர்ச்சிக்கு தேவைப்படுது. Okay, now let us see about water. Our body needs adequate